ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? USCIS வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்தெந்த கேட்டகரிக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அந்த இன்க்ரீஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது டிராஸ்டிக்கலாக வந்து அடிக்கடி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஏன், இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரூல் வந்து எப்போதுலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 1, 2026 இந்த டேட்டுக்கு அடுத்து நீங்கள் ப்ரீமியம் ப்ராசஸுக்கு I-907 நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அப்டேட்டட் ஃபீஸ் வந்து கட்டணும். அப்படி இல்லைனா அந்த ப்ராசஸிங் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட். ஸோ March 1, 2026 இது எஃபெக்டிவ். சரி, எந்தெந்த கேசஸ்க்கெலாம் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் அதாவது H1B, L1, TN விசா, அப்புறம் O1 இந்த கேட்டகரிக்கெல்லாம் முன்னாடி இருந்த ரேட் $2805 $2965 தான் மாற்றிருக்காங்க. அதாவது $160 இன்க்ரீஸ். இதோடு கூட எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கிரீன் கார்ட்ஸ் அதாவது I-140 EB1, EB2, EB3 இருக்கு இல்லையா, இந்த ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து $2965 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா F1 விசாலேருந்து இந்த OPT, STEM OPTக்கு அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் வந்து $1780 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், இப்போ தான் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு 10 வருஷமாக இந்த ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் $1000 இருந்துச்சு ஒரு 10 இயர்ஸாக. ஆனால் 2019 அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2020 அவங்க வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, USCIS ஸ்டேபிளைசேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷனால் நிறைய நம்ம வந்து இப்போ கடையில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா வந்து நம்ம நிறைய ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து ரேட் அதே தான் இருக்கும், ஆனால் பிஸ்கட் பேக்கெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த பிஸ்கட் பேக்கெட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைஸை வந்து குறைச்சிருவாங்க. இது வந்து ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க இல்லையா. இதே மாதிரி இந்த USCIS நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஃபண்டிங் வேணும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது அதிகமாக்கணும் இல்லையா. அதனால் 2020 USCIS ஸ்டேபிளைசேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி USCIS வந்து அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல் அடிப்படையில் 2023 ஜூன்லேருந்து 2025 ஜூன் வரைக்கும் இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்க்ரீஸ் இன் ஃபீஸை வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லா பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 10 வருஷம் அந்த ப்ரீமியம் ப்ராசஸிங் கொண்டு வரும்போது $1000 இருந்துச்சு. அந்த லா பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த 7 வருஷத்தில் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆன மாதிரி அந்த ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபீஸ் அவங்க எதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் USCIS வந்து இந்த கவர்மெண்ட் ஷட் டவுனில் கூட அவங்க வந்து அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா அது வந்து ஃபீ ஃபண்டட் ஏஜென்சி. இந்த ஃபீ ஃபண்டட் ஏஜென்சின்னும் போது கவர்மெண்ட் கிட்டேருந்து வர சப்சிடியை மட்டும் நம்பி அந்த ஏஜென்சி வந்து ரன் ஆகலை. அவங்க எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற ஃபீஸை வச்சு தான் அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது வந்து ஃபீ ஃபண்டட் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீ ஃபண்டட் ஏஜென்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா அந்த USCIS ஹோல் ஆப்ரேஷனே அவங்க வந்து கவர் பண்ணுறதுக்கும் அதை வந்து எக்ஸ்ட்ரா எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து இந்த ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த குரூப் அந்த குரூப்போட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ஹோல் ஆஃப் USCIS அந்த ஆப்ரேஷன் மொத்தமாகவே வந்து நாங்கள் எஃபெக்டிவாக ரன் பண்ணுறதுக்கு இந்த ஃபீஸ் இன்க்ரீஸ்லாம் எங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கூடவே நிறைய பேக்லாக் இருக்குது அண்ட் அதையும் வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த ப்ரீமியம் ப்ராசஸிங் கொண்டு வரும்போது அவங்க வந்து 15 கேலண்டர் டேஸ் அப்படின்னு சொன்னாங்க. விச் மீன்ஸ் தட் நீங்கள் எப்போ அந்த ஃபீஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ரூவ் டினைட் என்ன எது அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. விச் மீன்ஸ் 2 வீக்குள்ள உங்களுக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சிடும். முக்கால்வாசியில் அந்த ஃபஸ்ட்டு 1 to 5 டேஸ்க்குள்ளே தெரிஞ்சிடும். இப்படி தான் முதல்ல இருந்துச்சு. கேலண்டர் டேஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து பிஸ்னஸ் டேஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் டேஸ் அப்படின்னு போகும்போது நடுவில் இருக்க அந்த சாட்டர்டே சண்டே இல்லை ஒரு ஹாலிடே இதெல்லாம் வந்து கன்சிடர் ஆகாது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது க்ளோஸ் டு உங்களுக்கு வந்து ஒரு மாதம் கிட்ட அது வந்து வந்துடும். நடுவில் நிறைய ஹாலிடேஸ் அப்படி இப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு மாதம் கிட்ட வந்துடும். அண்ட் முதல்ல இருந்த அந்த எஃபிஷியன்ட்க்கு இப்போ வந்து அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. டைமும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அண்ட் மணியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிரிட்டிக்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுதான் இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷனாக இருக்குது. சரி, இவ்வளோ பண்ணுறாங்களே, அந்த H4 EAD அந்த I-765 அந்த ஃபார்முக்கும் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ப்ரீமியம் ப்ராசஸிங் கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். அதை முதலையும் ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ரூலாகவே ஆகலை. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா H4 EADக்கு வந்து ஸ்டாண்ட்
ஸ்டாண்ட் அலோன் எந்த ஒரு ப்ரீமியம் ப்ராசஸிங்கும் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணல. அது வந்து கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 2025 ஜனவரி வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லா சூட் ஒன்று இருந்துச்சு. அந்த லா சூட் வழியாக எப்படி ப்ராசஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு H1B அப்ளை பண்ணும்போது கூடவே H4 அண்ட் அதோட H4 EAD அப்ளை பண்ணால் அவங்க வந்து மொத்தமாக சேர்த்து அதை வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங்கில் போகும்போது எல்லாத்துக்குமே அப்ரூவல் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபேமஸான ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது. அவங்க வந்து போயிட்டு வாதாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது USCIS வந்து ஒரு டீலுக்கு வந்தாங்க. நாங்கள் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து நான் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலுக்கு வந்தாங்க. அது கூட வந்து எக்ஸ்பிரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 வரைக்கும் இருந்துச்சு. அண்ட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து H1B ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் H4 அண்ட் H4 EAD மொத்தமாக வந்து ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ப்ரீமியம் ப்ராசஸிங் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது மொத்தமாக ஒரே பண்டலில் கன்சிடர் பண்ணி உடனே வந்து H4 EADயும் சரி H4ம் சரி அப்ரூவ் ஆகி வந்துச்சு. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது வந்து கிடையாது. ஆனால் ஒரு சில கேசஸில் இப்போ கூட நிறைய பேர் வந்து இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி குரூப்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணும்போது நான் போன மாதம் அப்ளை பண்ணோம், எங்களுக்கு வந்து பண்டலாக தான் போட்டோம், எங்களுக்கு முன்னும் வந்துச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு சில பேருக்கு வருது, ஒரு சில பேருக்கு வர மாட்டேங்குது. ஸோ அது உண்மையாகவே உள்ள வந்து ஒரு மெமோ மாதிரி அப்டேட் பண்ணாங்களா இல்லை வந்து அது என்ன ஏது அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அந்த ரூல் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஆனால் இன்னமும் சில பேருக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எதை பேஸ் பண்ணி வருதுன்ட்டு தெரியாது. அது அவங்க வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இந்த ரிலேட்டடாக அவங்க வந்து கிளியர் கட்டாக சொல்லலை. அதனால் இந்த H4 EAD ஸ்டாண்ட் அலோன் ப்ரீமியம் ப்ராசஸிங் இந்த நியூஸ் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு அட்டார்னி கிட்ட கேட்கும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா மொத்தமாக பண்டில் பண்ணி ஃபைல் பண்ணிவிடுங்க, அது முக்கால்வாசி பேருக்கு வருது. ஆனால் ஒரு சில பேருக்கு வர மாட்டேங்குது. அது வருதா வரலையான்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபைல் பண்ணும்போது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்லது இல்லையா, அதனால் பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் ரெக்கமெண்டேஷன் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் அவங்க சிச்சுவேஷனுக்கு என்னென்று அவங்க அட்டார்னியை கன்சல்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இப்போ போகிற போக்க பார்த்தா அவங்க இந்த ப்ரீமியம் ப்ராசஸிங் ஃபீஸ் வச்சு நிறைய ஏஜென்சி அவங்க வந்து ரன் பண்ணுற அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இப்போ வந்து நிறைய இந்த ஃபேஸ்புக் ஃபாரம்லாம் போய் பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து இந்த நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் கிரிட்டிக்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் போகலாமா வேண்டாமா அப்படின்ற கேசஸ்லாம் வந்து முக்கால்வாசி பேர் வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் போயிடுறாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட கேஸ் நாங்கள் வந்து ப்ரீவியஸாக வந்து சில நேரத்தில் ப்ரீமியம் ப்ராசஸிங் போனோம். ஆனால் ஒரு வாட்டி வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பட் அந்த நேரத்தில் எங்கள் சர்ப்ரைசிங் என்ன தெரிஞ்சுது ஃபஸ்ட் வாட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராசஸிங் நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் டிலே இருக்கும் இல்லையா. அண்ட் ஒரு சில ஸ்டேட்டில் அந்த நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பீரியடில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த H1Bயோட டை ஆகிருக்கும், இல்லை H4 எண்டு டேட்டோட டை ஆகிருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். யூஎஸில் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா ஒரு சில ஸ்டேட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இந்த ரெசிப்ட் நோட்டீஸ் காமிச்சிங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கேசஸில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய ரியல் ஐடி அது இதுன்னு பிரச்சனை இல்லை. இப்போ அதுவும் பண்ணுறதில்ல. அந்த எக்ஸ்டென்ஷன் டேட்டோட முடிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிறைய சொல்கிறாங்கன்ட்டு நம்ம வந்து நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ இப்படி இருக்கும்போது டிரைவிங் லைசன்ஸுக்காகவாவது ப்ரீமியம் ப்ராசஸிங் போக வேண்டிய சிச்சுவேஷனில் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஃபீஸ் இன்க்ரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் எந்தெந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ப்ரீமியம் ப்ராசஸிங் போகிறது நல்லது இல்லை நல்லதில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.